ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது வந்து இன்னைக்கு வந்து ராத்திரிக்கு வந்து தோசை எங்க வீட்ல. இன்னைக்குன்னு இல்ல. எப்பவுமே ராத்திரி வந்து மேக்ஸிமம் தோசையா தான் இருக்கும். ஏன்னா மதியம் பாட்டு முடிஞ்சு வருவோமா, ஊர்ல சாப்பிட்டு வந்துருவோம். நைட்டுக்குன்னு போட்டு எதுக்கு சமைக்கணும் அப்படின்ட்டு வரும்போதே ஒரு கவர் மாவு வாங்கிட்டு வந்துருது. வாங்கிட்டு வந்து நைட்டு ஒரே தோசை தான். பிள்ளைங்க சும்மா என்னமோ தோசைய சுட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்ப இட்லியே வைக்கட்டான்னு கேட்டா, என்ன இட்லியா? இட்லியும் வேண்டாமா, தோசையும் வேண்டாம். சும்மா புரோட்டா, சப்பாத்தின்னு வாங்கி சாப்பிட முடியுமா? சப்பாத்தி போடலாம். ஆனா அது கொஞ்சம் நேரம் ஆகுமா? தோசை தான் ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் எங்க வீட்ல நைட்டு தோசை தான் இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு பாட்டு முடிஞ்சு காலையில வந்தோமா, வந்ததோட நான் தூங்கிட்டேன். நைட்டு ஃபுல்லா முழிப்பா. தூங்குன உடனே 4:30க்கு தான் எழும்புனேன். 4:30க்கு எழும்பி மதியம் சாப்பிடவே இல்ல. இங்க வந்து பார்த்தா எங்க வீட்டுக்காரர் வந்து சோறு வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துக்கிட்டு, அவங்களும் சாப்பிட்டுட்டு வச்சிருக்காங்க. அப்புறமா 5 மணி குழுவு போ வேண்டியிருந்தது. அப்படியே குழுவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 6:30, 6:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசை மாவு வாங்கி படபடன்னு பிள்ளைங்கலாம் பசிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால கடையில வாங்கலாம், இருந்தாலும் நம்ம ஃபுல்லா ஹோட்டல்லாம் சாப்பிடும். பாட்டுக்கு போறவரில் சும்மா ஹோட்டல்ல சாப்பிடும். அப்புறமே சும்மா இது மடிச்சுட்டு அதில் சரி அப்போ நம்மளே தோசை வாங்கி சுட்டுலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு சட்னி அவைய தேங்காய் மட்டும் திருவி தந்தாவ. தோசை சுட்டாவ இங்கே பாருங்க. தோசை சுட்டுட்டு இப்படி ஆக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் விரட்டி விட்டுட்டேன். நானே சுட்டுக்கிட்டேன், நீங்கள் ஒன்றும் சுடணும் அவையில விரட்டி விட்டுட்டு ஒத்தையில தான் சுட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எனக்கு நைட் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா.